பிரமுல தாத்தா விஜய்ட்ட என்னப்பா கையில ஃபைல் வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இது எங்களோட மேரேஜ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாரு விஜய். அதை கேட்ட தாத்தா ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. தாத்தா நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாரு விஜய். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான், இது வெறும் பேப்பர் தான், இதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா காவேரி இதை நினைச்சு ஏதோ டென்ஷனா பயந்துட்டு இருக்கிறான்னு தோணுது தாத்தா அப்படின்னு சொல்றாரு விஜய். என்னோட பர்த்டேயோட ரிட்டர்ன் கிஃப்டா அவ கண்ணு முன்னாடியே நான் இந்த ஃபைலை கிழிச்சு போட போறேன் தாத்தா அப்படின்னு சொல்றாரு விஜய். இது உங்க தலைமையிலே நான் செய்யறேன் தாத்தா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு கங்கா நீ கண்டிப்பா வெண்ணிலாவை விஜய் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காவேரி கங்காட்ட சொல்றாங்க, என்னால இந்த விஷயத்த விஜய்கிட்ட சொல்லாம இருக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணிலாவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வெண்ணிலாவை அவரோட கடந்த காலமா அவர் நினைக்கணுக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவரோட நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி. வெண்ணிலாவை இப்போ விஜயோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க காவேரி. வெண்ணிலாவை பார்த்த உடனே விஜய் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாரு. எங்க போயிட்ட வெண்ணிலானே, நான் உன்னை எவ்வளவு நாள் தேடினேன் தெரியுமா அப்படின்னு அழுறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க போயிட்ட வெண்ணிலா அப்படின்னு கேக்குறாரு. விஜய் பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா வெண்ணிலா பதில் எதுவுமே சொல்லாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு காவேரி, ஏன் இவ இப்படி இருக்கிறா அப்படின்னு கேக்குறாரு விஜய். இவளை நீ எங்க பார்த்த அப்படின்னு கேக்குறாரு விஜய். இதுக்கு பதில் நான் சொல்றேன் அப்படின்னு ராகினி இப்ப அவங்க வராங்க. வெண்ணிலாவை நாங்க ஒரு பெண்கள் மனநல காப்பகத்துல தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க ராகினி. காவேரியோட பர்த்டேக்கு நீங்க போயிருந்தீங்களே அந்த இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அஜய் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ராகினியும் நானும் கார்ல போறப்ப வெண்ணிலாவை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா ஏன் இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னு விஜய் கேக்குறாரு. நான் சொல்லிருந்தேன்னா கூட நீங்க நம்பிருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு அஜய். ஏதோ நான் காவேரிக்கு எதிராக சதி பண்றேன்னு நினைச்சு என்னதானே அடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு அஜய். அதுக்கப்புறமா வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு அஜய். ஆனா காவேரிட்ட நாங்க வெண்ணிலாவை பார்த்த விஷயத்த ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்னு ராகினி சொல்றாங்க. அதை கேட்ட விஜய், இதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை காவேரி அப்படின்னு கேக்குறாரு. நான் மறைக்கணும்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அப்புறம் எதனால ஒரு வாரமா நீ சொல்லாம இருந்த, எங்களையும் சொல்ல விடாம தடுத்த, இப்ப நான் கூப்பிட்டு வந்துருவேன் பயந்துட்டு தானே நீயே போய் வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ராகினி. வெண்ணிலா ஏன் இப்படி இருக்கிறா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு விஜய் ராகினிட்ட கேக்குறாரு. இவ ஏன் இப்படி இருக்கிறான்றதுக்கான காரணத்தையும் அந்த காப்பகத்துல உன்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல அப்படின்னு காவேரிட்ட கேக்குறாங்க ராகினி. அத நீயே சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. காவேரி எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்கிறாங்க. விஜய் இப்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. வெண்ணிலாவுக்கு என்னதான் ஆச்சு, இப்ப நீ ஸ்ட்ரெயிட்டா விஷயத்த சொல்றியா இல்லையா அப்படின்னு கோவப்படுறாரு. வெண்ணிலாவுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ராகினி. எப்படி அவளுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு விஜய். வெண்ணிலா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வெண்ணிலாவோட அம்மா அப்பா அவங்க கண்ணு முன்னாடியே ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அதிர்ச்சியில தான் வெண்ணிலா இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு காப்பகத்துல சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு அஜய். அதை கேட்டதும் ரொம்ப இன்னுமே எமோஷனல் ஆகி விஜய் அழ ஆரம்பிச்சிடுறாரு. வெண்ணிலாவோட பக்கத்துல போய் நின்னு, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நீ என்ன மறந்துட்டியா வெண்ணிலா அப்படின்னு கேக்குறாரு. பக்கத்துல நின்னு ரொம்ப பாவம் போல பாத்துட்டு இருக்கிறாங்க காவேரி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.